இறைவன் நல்லருள் புரியட்டும். நாடக கலை இந்த உலகம் உள்ளளவும் நீங்க காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட மகத்தான இந்த இடம் கொடும்பாலூர். எவ்வளவு பெரிய அற்புதமான ஊர். நாயன்மார்களே இடங்களில் நாயனார் வாழ்ந்த ஊர், மிகப்பெரிய கோவிலை கட்டி வைத்த ஊர், மூவர் கோயிலை கட்டிய ஊர், ஆதித்தனுடைய வாரிசாக வந்த ஊர். அப்படிப்பட்ட மகத்தான இந்த கொடும்பாலூரிலே சைவ மரபிலே சிவனந்தன் என்ற ஒருத்தர் சிவனடியார்களுக்கு அமுது படைக்கிற வேண்டி செய்து கொண்டிருக்கிறார். பொருளெல்லாம் இழந்து போச்சு, ஒண்ணுமே வழி இல்லை, சோறு போட வழி இல்லை. என்ன செய்யறது? அரசாங்க கருவூலத்தில் அந்த இடங்களி நாயனார் என்ற மன்னர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய பண்டாரத்தில் நிறைய இருக்கு. பண்டாரம்னா செல்வங்களை குதித்து வைத்திருப்பவன் என்ற அர்த்தம். செல்வங்கள் வைக்கும் இடம் பண்டாரம். பண்டார சாவி யாருக்கு இருக்குன்னு கேட்ட காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு பழனி கோயிலையும் பண்டாரம் இல்லை, திருவொற்றியூர் வீதியிலையும் பண்டாரம் இல்லை, எல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய விவரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட பண்டாரத்தில் திருடுவோம், வேற வழியே இல்லை. சோறு போடணும், அடியாருக்கு என்ன செய்யணும்? திருட போறாரு. அவர் எப்போதும் திருடி இருந்தாருன்னா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான். காலம் பூரா திருடுறாங்க, அதுக்கு காரணம் வச்சிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, அவர் திருட போய் மாட்டிக்கிட்டாரு. இங்க எல்லாரும் தப்பிச்சிடறா, திருட போறான். ஆனா அவரு மாட்டிட்டாரு. மன்னர்கிட்ட கொண்டு விடுறாங்க. அவர் சொன்னார், எதுக்கு யா திருடன்னு கேட்டா, அடியார்களுக்கு அமுது படைப்பதற்காக திருடுனேன். அமுது படைக்கிறதுக்கு திருடுனா அது திருட்டே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும் எடுத்துக்கன்னு பண்டாரம் என்று அந்த நவ நிதியத்தை திறந்து விட்டாராம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வழங்கி என்னுடைய செல்வமெல்லாம் சிவனடியார்களுக்கே என்று வாழ்ந்த அந்த நாயன்மார்களிலே ஒருவர் இடங்களி நாயனார் பிறந்த மண்ணு. இந்த மண்ணு எவ்வளவு மகத்தான மண்ணு! அப்படி என்றால் நாம் எல்லாம் கொடுக்க பிறந்தவர்கள். ஏழ்மை இல்லாத இந்த மக்களை வறியவர்களாக வைத்துக் கொள்ள கூடாது என்ற சமுதாயத்தில் பிறந்தவர்கள். உயர்ந்த எண்ணத்தோடும் உயர்ந்த நோக்கத்தோடும் உயர்ந்த பற்றோடும் நாளைய தலைமுறை நலம் பெற வேண்டும் என்று வாழ்ந்திருக்கிறார்கள். ஆன்மீக பூமி 1008 கோயில், சிவன் கோயில் 108 கோயில்கள், பெருமாள் கோயில்கள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, அத்தனை இலக்கியங்கள் பாடல் பெற்ற நாடு, பாடல் பெற்ற கோயில்கள். 4000 திவ்ய பிரபந்தம் பாடல் பெற்றது. பெருமாள் வீதி உலா வரும்போது தமிழ் முன்னே சென்றதாம், பின்னாலே பெருமாள் வந்தாராம். அதனால பைந்தமிழ் பின்னே சென்ற பச்சை பசுங்கொண்டல் என்று பெருமாளுக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்படிப்பட்ட 63 நாயன்மார்கள் பிறந்த நாடு, 12 ஆழ்வார்கள் பிறந்த பூமி, ஆன்மீக பூமி. எந்த பூமிகளுக்கும் எந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை இந்த தமிழுக்கு உண்டு, தமிழ் மண்ணுக்கு உண்டு, தமிழர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உயர்ந்த குணமும் உயர்ந்த நோக்கமும் கொண்ட நாம் மற்றவரை வீழ்த்த எண்ணக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 1008 சிவன் கோயில்கள் இருக்கிறது. எல்லா கோயில்களையும் ஒவ்வொரு தத்துவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தியம் பெருமான் ரொம்ப அழகாக தஞ்சாவூர் பெருடையார் கோயில் இருப்பதை போல இங்கே ஒரு நந்தி. அந்த நந்திக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து நமது சமூகம் இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டும், நாடு பெருமை அடைய வேண்டும் என்பதாகவே நமது எண்ணமும் நோக்கம் இருக்க வேண்டும். எண்ணம் விரிவாக இருந்தால் எல்லாம் உயர்வாக நடக்கும். அதனாலதான் பாரதி பெரிதினும் பெரிது கேள் என்றார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாடு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆலயம் தொழுவது சாலவு நன்று. அதுபோல கோவிலுக்கு கொண்டாட வேண்டும். திருவிழா வைக்கிறது எதுக்காக? மக்கள் எல்லாம் செம்மையோடு நடப்பதற்காக. ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சது எதுக்கு? வேலை இல்லாம காசை வச்சுக்க இருக்க முடியாமையா? அப்படி இல்லை. இந்த மக்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி வளர்த்தார்கள், ஒரு பயம். டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு. டே கோயில் வாசல்ல உட்காந்துட்டு என்ன பேச்சு இதெல்லாம், கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்த்து பயந்து நடந்துக்க அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணியே வளர்த்தார்கள். அந்த பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை எல்லாம் தவறு செய்ய விடாமல் தடுத்து வைத்திருந்தது. இப்ப பக்தி கேள்விக்குறியாகி வைக்குது. கடவுள் யாராது எங்கடா வந்து கேட்டான். கடவுளை கற்பித்தவன் முட்டாள் வாங்க சோழை சுத்தம் முடிஞ்சு வச்சுக்கலாம். கோயில் வாசல்ல தான் அத்தனையும் நடக்குது. என்ன செய்ய? நம்மளோட பிள்ளை எப்படி இருந்துச்சு? 5 வயசு குழந்தைக்கு நெத்தியில விபூதி, திருமண், கழுத்துல ருத்ராட்சம், துளசி அப்படி அணிஞ்சு கூட்டிட்டு வந்தோம்னா நம்மளாலே கேட்கறான், என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டீங்களான்னு கேட்கறாங்க. பிள்ளை சாமியார் ஆகிறதுக்கு இல்ல, பக்குவத்தோடு அது ஒரு தெளிவடைய நல்ல சிந்தனையை வளர்ப்பதற்கு ஆன்மீகம் நமக்கு இன்றியமையாதது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் நமக்கு நல்ல சிந்தனையை கொடுக்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்துது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரணி என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, புராணம் இல்லை. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆலயம் தொழுவது சாலவு நன்று. கோயில் இல்லாத கோயில் குடியிருக்க கூடாதுன்னா கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும். குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும். கோயிலுக்கு கிளம்பணும்னால குளிச்சுட்டு தான் கிளம்பணும் மனசுக்குள்ள எண்ணம் வந்துருது. அப்படி நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் கோயிலுக்கு போன உடனே இறைவனுடைய திருப்பாதத்தை இதயத்தில் இருத்தி கொண்டு அப்படி இறை சிந்தனையோடு வாழ வேண்டும். அதுதான் மாணிக்க வாசகரே பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிடா மணியே
அன்பில் விளைந்த ஆரமுதை எங்கு எழுந்தருள்வது நீ உன்னை சிக்கன பிடித்தேன் யான் என்று பாடுகிறார். இறை சிந்தனை ரொம்ப முக்கியம். அதுதான் மனிதனை சரிப்படுத்தும். அதுல என்ன பிரச்சனை, எந்த திருவிழாவா இருந்தாலும் சாராயம் தேவைப்படுது. கும்பாபிஷேகமா அன்னைக்கும் சாராயம், யார் வீட்டுல துக்க காரியமா அன்னைக்கும் சாராயம், நல்லது